உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்து அரசு பணி கொடுக்கப்பட்ட அனைவரும் அரசு பணியில் தொடரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு தரப்பு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, கூட்ட நெரிசல்ல உயிரிழந்துட்டாங்க. அன்னைக்கு இருந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். விஜய் அவர்கள் அங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பிரச்சாரத்துக்காக வராரு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு. அங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இவங்க என்ன பாதுகாப்பு கொடுக்கணும், சரி கொடுத்தோம், லேட்டா வந்து 1000 காரணம் சொல்றாங்க. ஆனாலும் மரணித்தது அரசு, திமுக அரசு இருக்கும்போது. அப்படி இருந்தும் மக்களுக்கு நம்மளை பார்க்க வந்து இந்த மாதிரி உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அரசு பணி கொடுத்துருக்கு தாவேக அரசு. அதுக்கு திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ இவங்க யாரும் வந்து விமர்சனம் பண்ணாங்களே தவிர போய் வழக்குலாம் தொடரல. நாம் தமிழர் கட்சி சீமான் ஆட்கள் போயிட்டு வழக்கு தொடர்ந்து அந்த அரசு பணியை நிறுத்தணும். ஏங்க உங்களுக்கு தமிழனுக்கு செய்யணும் எல்லாம் சொல்றீங்க, முருகன், சிவன், பெருமாள் இவங்கெல்லாம் இந்துவா அப்படின்னு கேட்கிறாரு உங்க தலைவர். அவர் மேல என்ன வழக்கு தொடுறாங்களா? ஏங்க வெள்ளக்காரன் வந்தா இந்தியால இருக்கிற இந்து சொன்னான்னு சொல்றீங்க எல்லாரும், அதனாலதான் இந்துக்கள்னு அழைக்கப்படுறாங்க. சரி, ஏதோ ஒண்ணு அழைச்சிட்டு போட்டோம், அது இந்துக்களா இருக்கிறவங்க அதை பத்தி பேசிட்டு போட்டோம், ஓகேவா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப நாங்க சிவனை கும்பிடுறோம், பெருமாளை கும்பிடுறோம், காளியை கும்பிடுறோம், காட்டேரியை கும்பிடுறோம், எதையோ கும்பிடுறோம், அது எங்க பிரச்சனை? நீங்க யாரும் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இதை கும்பிடு, இது முருகனை பாரு, முருகன் என் தாத்தா, முருகன் என் பாட்டன், முருகன் எங்க அப்பா, இதெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. இதெல்லாம் அதாவது இறை நம்பிக்கைன்றது நமக்குள்ள வச்சுக்கிற விஷயம். நமக்கு பிடிச்ச இடத்துக்கு நம்ம கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், எல்லாம் பண்றோம். அதை வந்து பத்திரிகையில பேசிக்கிட்டு பாஜக பேசுறாங்கன்னா அவங்க வரும் இந்து ஒரு பக்கத்துல இந்துவாத சக்தி அவங்களுக்கு இருக்காங்க, அதனால அவங்க பேசுறாங்க. வேற வேற அமைப்புகள் பேசுறாங்க, தீகா பேசுறாங்கன்னா அவங்களுக்கு யாருமே பிடிக்காது. ஆனா கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் பேச மாட்டாங்க, இந்துக்கள் மட்டும் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி சீமான் அவர்கள் வந்து உங்களுக்கு இந்த எனக்கு என் பக்கத்துல யாரும் சப்னா நிற்க, ஏற்கனவே உங்க பக்கத்துல யாருமே நிக்காம தாங்க 8ல இருந்து 4 மாறி இப்போ ஒண்ணும் இல்லாம 0 ஆகி வர இடைத்தேர்தல்லாம் நிக்கிறது. சரி, அதை விடுங்க. இந்த வழக்கு போட்டு இதுல வேற ஒருத்தர் ரீல்ஸ் வேற போட்டிருந்தாரு, நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் போறோம், அங்க சந்திப்போம், நாளைக்கு தீர்ப்பு இருக்கு, அதுல பார்ப்போம், நான் தமிழன் சீமான் அப்படி இப்படிலாம் போட்டிருந்தாரு. கடைசியில என்ன இப்போ அதுக்கப்புறம் ரீல்ஸை காணாம ஆகுது. சுப்ரீம் கோர்ட் மண்டையில கொட்டிடுச்சு, நாங்க அடி வாங்கிட்டோம், மண்டை வீங்கிடுச்சு, மண்டை மேல இருக்கிற கொண்டை மறைச்சிச்சு, இப்படி சொல்லி போடலாம்ல வீடியோ, அதெல்லாம் போட மாட்டாங்க. ஸோ கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அரசு பணி தொடரலாம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு இடைக்கால தடை விதித்து, உங்களோட அரசியல் காழ்ப்புணர்ச்சி, உங்களோட அரசியல் நோக்கங்கள்லாம் இங்க எடுத்துட்டு வராதீங்கன்னு உச்சநீதிமன்றம் பொட்டு வச்சு அனுப்பி வச்சிச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா பேரை சொல்றதே கஷ்டமா, RS பாரதி. அவருக்கு யாரு பாரதி பேர் வச்சாங்கன்னு தெரியல. எப்போ அவர் வாயை திறந்து பேசினாலும் சாவனா விடுறாரு. வாக்களித்த மக்கள் அவங்கெல்லாம் நல்ல சாவே வராங்க. மா சுப்பிரமணியம் அவரோட தோட்டம் துறவுலாம் இருக்கு இல்லையா, இதுல கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு மதுரை வரைக்கும் அந்த மொத்த சொத்தையும் வித்து அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து அப்படியே வந்து சைதாப்பேட்டை கிண்டி அந்த ஆறு போடுது பார்த்தீங்களா, அந்த ஆறுக்கு நடுவுல அந்த பிளாட் கட்டெல்லாம் இடம் ஒதுக்கி கொடுத்துக்கிறாங்களா ஆத்தோரமா, அதுக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு மருத்துவமனையை இவரோட சொந்த பணத்துல பரம்பரையா சம்பாதிச்ச பணத்தை வச்சு ஒரு பெரிய மருத்துவமனையை கட்டி, அந்த மருத்துவமனையில அந்த சைதாப்பேட்டை கிண்டி இருக்கிற மக்கள் காலையில எழுந்த ஆஸ்பத்திரி, மதியானம் போன ஆஸ்பத்திரி, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரி சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சைதாப்பேட்டை மக்கள்லாம் செழிப்பா வளர்ந்துட்டாங்களாம். இதனால வந்து மா சுப்பிரமணியம் ஓட்டு போடலையாம். அதனால யாருக்கும் நல்ல சாவே வராதான். என்னங்க பேச்சு இதெல்லாம்? 4 பேர் சேர்ந்தாங்கன்னா அப்புறம் உங்க கதி என்ன? உங்களை வந்து யாராவது வந்து வார்த்தை சொன்னா அவதூறு வழக்கு போடுவீங்கல்ல. RS பாரதிக்கு நல்ல சாவே வராதுன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராது? அப்ப சைதாப்பேட்டையில் இருக்கிற யாருக்கும் நல்ல சாவு வராதுன்னா நாங்களாம் சைதாப்பேட்டில் இருக்கிறவங்க தான். நீங்க எப்படி அப்படி சொல்லுவீங்க? நாங்க இது வரைக்கும் அந்த ஆஸ்பத்திரி பக்கம் வந்ததே கிடையாது, நாங்க ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? அப்படியே வந்தாலும் அது அரசு பணம், அரசாங்க மருத்துவமனை, யாரோட சொந்த சொத்துலையும் கட்டல, மக்களோட வரி பணம். நாங்களாம் உழைச்சி GST, இன்கம் டேக்ஸ், எங்க பணம், சொத்து வரி, அந்த வரி இந்த வரி, மொத்தத்தையா வரி வரியா சுரண்டி வாங்குறீங்கல்ல, அந்த வரி பணத்துல கட்டின ஆஸ்பத்திரி தான் அது.
இனிமே தயவு செஞ்சு யாரையும் இந்த மாதிரி கொச்சப்படுத்தி பேசாதீங்க. நீங்க ஏதோ ஜமீன்தார் மாதிரியும் எல்லாரும் உங்க பண்ணையில வேலை செய்யற மாதிரியும் பொதுமக்களை எப்படி அவ்வளவு கேவலமா நீங்க பேசுவீங்க? அதெல்லாம் பேசாதீங்க. அந்த மாதிரி எல்லாம் இந்த நாட்டு குடிமக்கள் எல்லாம் அவங்களோட வரி பணத்தை வச்சுதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அரசாங்கம் நடக்கிறதே மக்கள் பணத்துல, அரசாங்கத்துக்கு வருமானமே கிடையாது. அந்த மாதிரிலாம் இனிமே பேசாதீங்க. நீங்க இருக்கும்போது ஒழுங்கா இருந்திருந்தா நீங்க ஜெயிச்சிருக்கலாம். பண்ண ஆட்டத்துக்கும் அவ்வளோ அழிச்சாட்டியத்துக்கும் மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்களா 5 வருஷம்? மக்களுக்கு என்ன சொல்லலாம், என்ன செய்யலான்றதை யோசிங்க. மறுபடியும் இதுல வர கலைஞர் வர கொச்சப்படுத்துறீங்க. கருணாநிதி கூட செஞ்சதே கிடையாது சைதாப்பேட்டைக்கு. மா சுப்பிரமணியம் செஞ்சுட்டாராம். அப்போ கருணாநிதி அவர்களோட மா சுப்பிரமணியம் சிறந்தவர் ஆயிட்டாரு. இப்போ அடுத்த தலைவர் மாசுவா, ஏற்கனவே செந்தில் பாலாஜி, இப்போ மா சுப்பிரமணியம் உங்க பக்கத்துல இந்த பக்கத்துல வந்து இது பண்றீங்களா? நல்லா இருங்க. இந்த பக்கம் என்னடான்னு பார்த்தா, தேநீர் விருந்துக்கு MP கனிமொழி அவர்கள் செல்கிறார். என்னடா இது? எப்பவுமே புறக்கணிப்பு தானே நடக்கும். முன்னாடி நம்ம ஆளுநர் VN ரவி இருந்த காலத்துல இருந்து தேநீர் விருந்துனாலே உங்களுக்கு பிடிக்காத. ஓ, இப்போ அது இந்தியா கூட்டணி இல்லையா? இப்ப நீங்க இந்தியாவில இல்ல, தனி பிரதேசத்துக்கு போயிட்டீங்களா? ஏங்க, இந்தியா கூட்டணின்றது ஒரு சென்ட்ரல் எலெக்ஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி, ஒரு பிரதமர் வேட்பாளருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி. இப்போ மாநிலத்துல உங்க 2 பேருக்குள்ள காங்கிரஸுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரிவு வந்துச்சு. அவங்க தாவேக பக்கம் வந்துட்டாங்க, மற்ற கூட்டணி கட்சிகளும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்ப இந்தியா கூட்டணி அதை எதிர்க்குதுன்னா அவங்களோட அதே எதிர்ப்பு நோக்கத்தோட தானே இத்தனை வருஷமா நீங்க இருந்தீங்க. நாங்கெல்லாம் ஒரே கொள்கையோட இருக்கோம்னு சொன்னீங்க. இப்போ அவங்க எல்லாருமே அதே கொள்கையோட பாஜகவோட எதிர்க்கிறாங்க. ஆனா நீங்க மட்டும் தேநீர் அருந்த போறீங்க. அப்போ இது உங்களோட கொள்கை என்ன கொள்கை? இப்ப நீங்க இந்துத்துவாவா மாறிட்டீங்களா? இந்துக்களை எதிர்த்து 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 போர் அடிச்சு கருப்புல லைட்டா சிகப்பை கலந்து காவி ஆக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? என்னங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் உங்களை தானே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது, நாட்டு நடப்பு. அந்த காலத்துல பேப்பர்ல எதோ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதி மக்களை ஏமாத்திருந்தீங்க. இப்ப லைவா வருது, ரீல்ஸா வருது, ஒரு செகண்டுக்கு செகண்ட் எல்லாம் போன்ல பார்த்துட்டே இருக்காங்க. இப்ப கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா நீங்க? என்னமோ உருட்டுங்க. இதுல வர மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் நீண்ட கால அரசியல் வரலாற்றில் சிறு வயது முதலே அரசியல் பயணத்தை தொடங்கி சினிமா என்றாலே ஒன்றும் தெரியாமல், சினிமாக்காரங்களை பார்த்தாலே பிடிக்காத எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு சினிமாவில் நடித்து CM ஆன விஜய் அவர்கள் சட்டமன்றத்திற்கு வந்தால் நான் மரியாதை கொடுக்க வேண்டுமா? ஏங்க, நீங்க CM, விஜய், பெரிய நடிகர், முதலமைச்சர், இந்த கோணத்தெல்லாம் விட்டுருங்க. ஒரு சராசரியா நீங்க சேர்ல உட்காந்துருக்கீங்க, ஒருத்தர் உங்களை பார்த்து எழுந்து வணக்கம் சொல்றாருன்னா பதிலுக்கு நீங்க எழுந்து வணக்கம் சொல்லுவீங்களா, இல்ல இப்படி உட்காந்து இருப்பீங்களா? என்னங்க இது ஹாபிட்? இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் இது ஒரு பழக்கமா? இது நல்ல பழக்கமா? இது தமிழரோட பண்பாடா? இதான் அந்த பக்கம் மதுரையில போய் மாடை விட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துறீங்க, தமிழனோட பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் சொல்றீங்க. இந்த பக்கம் சட்டசபையில ஒரு மரியாதையே இல்லாம அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் எந்திரிக்கிறாங்க, உங்க கட்சி சேர்ந்தவங்களே எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா அப்ப உங்களுக்கு எவ்வளவு காண்டு இருக்கும். அது பாருங்களேன், 3 மாசம் ஆயிடுச்சு, 90 நாள் ஆயிடுச்சு, இன்னும் அந்த மனப்புழுக்கத்துல இருந்து நீங்க வெளியே வரல பாருங்க. ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சுட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாதுல்ல. இப்போ விஜய் வந்துட்டாருங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, இவரு தான் வேணும் முடிவு பண்ணிட்டாங்க, தாவேக அரசு வந்துருச்சு. 108ன்றது ஒரு தெய்வீக எண்ணிக்கை. அது நாங்க எல்லாமே 108 மந்திரம், 108 தான் நாங்க எல்லாமே பண்ணுவோம். அதனால கடவுளா பார்த்து 108 கொடுத்துருக்காரு. அதுக்கும் சில காரணங்கள் இருக்கும். இந்த 108க்கு பின்னாடி பல அர்த்தங்கள் கடவுளுக்கு தெரியும். அது எந்த கடவுளா வேணா இருக்கட்டும், அந்த கடவுளுக்கு தெரியும். ஓகேவா? அப்படி வந்த ஒருத்தரை நீங்க இப்படி உதாசீனப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் வந்து மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. நீங்க மனிதனா மதிங்க. முதலமைச்சரா அதுக்கேற்ற மரியாதை கொடுங்க. உங்களோட கொள்கைகளை பேசுங்க, அவங்க தவறுகளை சொல்லுங்க, அதுக்கு போராடுங்க, பிரச்சனை பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, நியாயமா பண்ணுங்க. சம்மந்தம் இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி அவமரியாதைலாம் பண்றீங்க.
சரி ஓகே, அது உங்களோட, அதாவது எப்படி நினைப்போம் நாங்களாம், சரி அவங்களோட இது அவ்வளவுதான், யார் யாருக்கு என்னென்ன வருமோ அது தானே செய்ய முடியும், அவ்வளவுதான், அப்படிதான் பண்ண முடியும். வில்லன் வில்லனா தான் இருக்க முடியும், ஹீரோ ஹீரோவா தான் இருக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டியது தான். ஓகே, ஏற்கனவே ஒரு காமெடியன் வடிவேல் அவர்கள் காணாம போனாரு. இந்த பக்கம் வில்லன் பிரகாஷ் ராஜ் அவர்கள் என்ன அப்புறம் தெரியல. அந்த பக்கம் வில்லன்ல இருந்து ஹீரோவான சத்யராஜ் அவரு பயங்கரமா கொந்தளிச்சு கொந்தளிச்சு அவரு என்ன அப்புறம் தெரியல. ஓ, புதுசா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, பண்ணுங்க, நடத்துங்க, பார்ப்போம். அடுத்ததா நம்ம முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த பக்கம் வந்து விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணலன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு ஏதோ டிவியில நியூஸ்ல பார்த்தேன். ஏங்க வந்து 90 நாள் தாங்க ஆகுது. மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் தருவா அனைத்து மகளிருக்குன்னு சொல்லிட்டு 2.5 வருஷம் கழிச்சு தான் அதுவும் வந்து குவாலிபிகேஷன் எக்ஸாம்லாம் வச்சு கொடுத்தாங்க. அப்ப கூட நீங்க இவ்வளவு கொந்தளிக்கல. இவர் வந்து 3 மாசம் தாங்க ஆகுது. முதல் நிதிநிலை இப்போ ஏற்கனவே ஒரு மைனஸ்ல இருக்கும்ல, அதை கொஞ்சம் சரி கட்டுறதுக்கு இந்த பட்ஜெட் இருந்த பணத்துக்கு இப்போ இதுக்கப்புறம் வருவாயில என்னென்ன பண்ண முடியும் பிளான் பண்ணிட்டு தான் அடுத்த பட்ஜெட்ல எவ்வளவு ஃபண்ட் இருக்கோ அதை வச்சுதான் எது தள்ளுபடி பண்ணலாம், எது வந்து டெவலப் பண்ணலாம்னு பிளான் பண்ணுவாங்க. இத்தனை வருஷமா ஆட்சியில இருந்து உங்களுக்கு அது தெரியாதா? மேனேஜ்மெண்ட்ல இருந்து தெரியாதா உங்களுக்கு? நீங்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தீங்களா? சும்மா ஏதோ ஒண்ணு போற போகல ஏதோ ஒண்ணு பேசணும், எப்படியாவது பேரை கெடுக்கணும். முடியாதுங்க. 15 வருஷமா குட்டிகரனா அடிச்சாங்க மோடிக்கு, ஏதோ பேசி பார்த்தாங்க. எலெக்ஷன் வரும்போது மக்கள் அவர் ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா? மைனாரிட்டியோ மெஜாரிட்டியோ பிரைம் மினிஸ்டர் அவர் தானே. அது மாதிரிதான் தமிழ்நாடு கதை. இப்போ என்ன நடந்தாலும் சிஎம்ன்றது விஜய் தான் இனிமே. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்ன வேணா பேரை கெடுக்க ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இந்த ரமணா பட்டில சொல்ற மாதிரிதான், ஒருத்தரை பிடிச்சிச்சுன்னா அவங்க சாகிற வரைக்கும் அவங்கள மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்ட் தான் இங்க நடக்குது. ஸோ இனிமே அடுத்த வீடியோல அடுத்த அரசியல் நிகழ்வுகள் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பத்தி அலசி ஆராய்வோம். நாம தென்துருவம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ முழுசா பாருங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.